விடுதலை புலிகள் கண்ட கனவை தேசிய மக்கள் சக்தி கட்சி நிறைவேற்றும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இது இன்றைய காணொளிக்கான முதன்மை செய்தியாகும். இது குறித்து சற்று விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இன்னும் ஒரு சில செய்திகளும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். இன்னும் 2 நாட்களில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் இடம்பெறப் போகின்றது. மே மாதம் 6ஆம் தேதி. இன்று 3ஆம் தேதி நள்ளிரவுடன் சகல கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களினுடைய தேர்தல் பரப்புரைகள் நிறைவு பெறுகின்றன. இதுக்கு பிறகு பரப்புரைகளில் ஈடுபடக்கூடாது. இது தேர்தலுக்கு முந்திய ஒரு அமைதியான காலமாகும். இன்று நள்ளிரவுக்கு பிறகு ஆரம்பிக்கிறது. எனவே இன்று இறுதி நாள் அனைத்து அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கத்தக்கனையாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ரத்நாயக் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். என்னென்னு சொன்னால், தேர்தல் நடக்கிற நாளில் வாக்களிப்பு நிலையத்துக்கு போகிறதுக்கு தொழிலாளர்களுக்கு லீவு கொடுக்கணும். அது அரசு தொழிலாக இருக்கலாம், தனியார் துறையாக இருக்கலாம், எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த பணியாளர்களுக்கு லீவு கொடுக்கணும். அது சம்பந்தமாக ஏற்கனவே ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி தேர்தல்கள் திணைக்களம் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தது. அதாவது வேலை செய்கிற இடத்துல இருந்து வாக்களிக்கிற இடம் எவ்வளவு தூரத்தில் இருக்கோ அந்த தூரத்தை கணக்கிட்டு அதை கல்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி லீவு கொடுக்கணும் என்று சொல்லி, அரை நாளோ 1 நாளோ 2 நாளோ சொல்லி, அது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே ஒரு காணொலியில் விரிவாக சொல்லியிருந்தேன். இருந்தாலும் அதற்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது ஒருவர் வேலை செய்கிற இடத்துல இருந்து அவர் வாக்களிக்க வேண்டிய இடம் 40 கிலோமீட்டர் அல்லது அதுக்கு உட்பட்டதாக இருந்தால் அவருக்கு அரை நாள் லீவு கொடுக்கணும். இது முதலாவது நிபந்தனை. 40 கிலோமீட்டர்ல இருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த டிஸ்டன்ஸ் இருந்தால் அவருக்கு 1 நாள் லீவு கொடுக்கணும் வாக்களிக்கிறதுக்காக. அதே மாதிரி 100 கிலோமீட்டருக்கும் 150 கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட தூரமாக இருந்தால் 1.5 நாள் லீவு கொடுக்கணும். 150 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரம் தொலைவில் போய் வாக்களிக்கணும் என்று சொன்னால் அவருக்கு 2 நாட்கள் லீவு கொடுக்கணும். இதில் முக்கியமான நிபந்தனை என்னென்னு சொன்னால், இந்த லீவு சம்பளத்தோட சேர்த்து கொடுக்கணும். முதலாவது சம்பளத்தை கட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது அவர்களுக்குரிய வளமையான லீவுக்கு தானே, அதில் கை வைக்கக்கூடாது. அதையும் இதையும் போட்டு குழப்பக்கூடாது. அந்த லீவு தனியாக கொடுக்கப்படணும், இந்த லீவு ஸ்பெஷல் லீவு இது கொடுக்கப்படணும் என்று சொல்லி ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி தேர்தல்கள் திணைக்களம் அறிவிச்சிருந்தது. இப்போ தேர்தல்கள் திணைக்களத்துக்கு ஒரு முறைப்பாடு கிடைச்சிருக்காம என்று சொன்னால், சில வங்கிகள், அரச வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகள் ஊழியர்களுக்கு லீவு கொடுப்பதில்லை என்றும், இந்த முறையும் கொடுக்கிற ஐடியா அவர்களுக்கு இல்லை என்று சொல்லியும் ஒரு முறைப்பாடு கிடைத்திருப்பதாக இன்று தேர்தல்கள் திணைக்களம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் சைட்டில் பார்க்குறீங்க, இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வங்கி ஊழியர்கள், இந்த காணொலியை பார்க்கக்கூடிய வங்கி ஊழியர்கள், நீங்கள் உங்களுக்கு லீவு கிடைக்குதா இல்லையான்றதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் உங்களுடைய நிர்வாகத்தோட கதைச்சு தேர்தல்கள் நாளன்று வாக்களிக்கிறதுக்கு உங்களுக்கு கட்டாயம் சம்பளத்தோட லீவு கிடைச்சே ஆகணும். ஏன்னு சொன்னால் தேர்தல் செவ்வாய்க்கிழமை வருது. எனவே வங்கி ஊழியர்கள் உங்களுக்கு லீவு கிடைப்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தேர்தல் கால வன்முறைகள் சம்பந்தமாக போலீஸ் திணைக்களம் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. சில புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுவரைக்கும் 43 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கணும். தேர்தலில் போட்டி போட இருந்த 43 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே சில செய்திகளில் பார்த்திருக்கிறோம். அதில் ஒரு சில ஆட்கள் போதைப் பொருட்களோட கூட கைது செய்யப்பட்டிருக்கிறோம். எனவே போதைப் பொருட்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள், அதனை விற்பவர்கள், கடத்துபவர்கள், இவர்கள் எல்லாரும் தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெற்று மக்களுக்கு அப்படி என்னதான் சேவை செய்ய போகிறார்கள். எனவே அந்த மாதிரி ஆட்கள் உட்பட 43 பேர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறோமாம். இதுவரைக்கும் போலீசாருக்கு 542 முறைப்பாடுகள் கிடைச்சிருக்காம் தேர்தல் வன்முறைகள் தொடர்பாக. இதில் கைது செய்யப்பட்டார்கள் 190 ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களாம். ஒவ்வொரு கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களினுடைய ஆதரவாளர்கள் 190 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறோமாம். 41 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டிருக்காம். இதுவரைக்கும் தேர்தலுக்காக பிழையான முறையில் பாவித்தார்கள் அல்லது தவறான முறையில் வாகனங்களை பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி 41 வாகனங்களை போலீசார் கைப்பற்றியிருப்பதாக போலீஸ் திணைக்களம் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது. அண்மையில் சுட்டுக் கொல்லப்பட்ட டான் பிரியசாத் அவருடைய கொலையுடன் சம்பந்தப்பட்ட முக்கியமான துப்பாக்கிதாரியை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். நேற்று மாலை கொழும்பு கர்வா தோட்டம் பகுதியில் வைத்து இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன பிரச்சனை சொன்னால், அவர் அந்த துப்பாக்கிதாரி இறந்த டான் பிரியசாத்தினுடைய சொந்தக்காரர் தான். ஏற்கனவே டான் பிரியசாத்தினுடைய தம்பியார் வெட்டி கொல்லப்பட்டிருந்தவர் கொஞ்ச காலத்துக்கு முதல். அந்த கொலையுடன் சம்பந்தப்பட்டவர் தான் இவராம். அதாவது இந்த டான் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்ட போது ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. இவருடைய கொலை தொடர்பாக ஒரு தந்தை மற்றும் மகன் மீது சந்தேகம் நிலவுகிறது என்றும், அவர்கள் இருவரும் தலைமறைவாகி விட்டார்கள் என்று சொல்லியும், அதை அந்த தந்தை தான் இப்போ கைது செய்ய
செய்யப்பட்டிருக்கார். அவர்தான் பிரதான துப்பாக்கிதாரி என்று சொல்லி கைது செய்யப்பட்டிருக்கார். அவருடைய பேர் வந்து பந்துல பிஎல் என்று சொல்லப்படுகிறது. 52 வயது. அவரைத்தான் போலீசார் கைது செய்து இப்பொழுது தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னா, நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த 2 பேருமே, இந்த தந்தையும் மகனும் வந்து ஏற்கனவே டான் பிரியசாத்தினுடைய தம்பியினுடைய கொலை வழக்கோட சம்பந்தப்பட்டவர்களாம். சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொன்னா அப்ப ஏன் அவர்கள் கைது செய்யப்படையில, ஏன் அவர்களை கொண்டு போய் ஜெயிலுக்குள்ள அடைக்கல, ஏன் அவர்கள் மேல விசாரணைகள் நடத்தப்படையில? இப்படித்தான் நாட்டில் நிறைய சம்பவங்கள் கடந்த காலங்களில் நடந்திருக்குது. அதாவது ஒவ்வொரு குற்றவாளிகளும் ஒவ்வொரு பாதாள உலக குழுவை சேர்ந்த ஆக்களும் வந்து ஒவ்வொரு குற்றங்களை செய்கிறது. அப்புறம் வந்து அரசியல் ரீதியாக அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். இன்னாட்டை ஆள் என்று சொல்லி போட்டு தப்பி போயிருக்கிறோம், அவர்கள் கைது செய்யப்படுறதும் இல்லை, அவர்கள் மேல விசாரணைகளும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவையில் வந்து சுதந்திரமாக நடமாடிக்கொண்டு திரிகிறது மட்டுமில்லாமல் இன்னும் பல கொலைகளையும் வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த தந்தையும் மகனும் சேர்ந்து டான் பிரியசாத்தை வந்து கொலை செய்திருக்கணும். இப்போ வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். இனி வெளியில வரமாட்டார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டு வர விஷயம் என்னென்றா, இந்த பாதாள உலக குழுக்களுக்கு வந்து இதுவரைக்கும் கிடைத்து கொண்டு வந்த அரசியல் பாதுகாப்பும் அரசியல் செல்வாக்கும் இனி கிடையாது, எங்களுடைய ஆட்சியில கிடையவே கிடையாது என்று சொல்லி அவர் நெடுக சொல்லிக்கொண்டே வாரவர் திரும்ப திரும்ப. எனவே அந்த அடிப்படையில் வந்து இவைகளுக்கு வந்து இனி அரசியல் செல்வாக்கு கிடையாது. அதாவது ஒரு அமைச்சரோ அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ போன் பண்ணி அவர் என்னுடைய ஆள் தான், அவரை விடு என்று சொல்லி போலீஸுக்கு அழுத்தம் கொடுக்கிறது, இந்த மாதிரி விளையாட்டுகள் எல்லாம் இனி இருக்காது என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். எனவே வந்து அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு அரசியல்வாதிகளுடைய ஆதரவை பயன்படுத்தி கொண்டு இந்த மாதிரியான கொலையாளிகள் வந்து சுதந்திரமாக திரிந்தார்கள். இப்போ ஒவ்வொருத்தரா வந்து கைது செய்யப்படினோம். இனி அவர்களை வெளியில விடக்கூடாதுன்றதுதான் பொதுமக்களாகிய எங்களுடைய எதிர்பார்ப்பு. அடுத்ததாக இன்றைய நாளுக்கான முதன்மை செய்தி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். விடுதலை புலிகள் கண்ட கனவை நாங்கள் நனவாக்குவோம், நாங்கள் அதை நிறைவேற்ற பாடுபடுவோம் என்று சொல்லியிருக்கார். என்ன பிரச்சனை என்று சொன்னால், அவர் அதை சொல்லிக்குள்ள தனியாக இயக்கத்தின் பேரை மட்டும் சொல்லாமல், அதாவது விடுதலை புலிகளுடைய பேரை மட்டும் சொல்லாமல் ஏனைய ஒரு சில இயக்கங்களோட பேர்களையும் சேர்த்து தான் சொன்னவர், எல்லா இயக்கங்களையும் சேர்த்து தான் சொன்னவர். அப்படி சொல்லாமல் தனியாக இயக்கத்தின் பேரை மட்டும் சொன்னால் அப்புறம் அது சிங்களத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு தென்னிலங்கையில் வந்து பெரிய பிரச்சனையாக போயிடும். மிக முக்கியமாக உதய கம்மன் பிள்ளை காதுக்குள்ள அந்த செய்தி போச்சு என்று சொன்னால் கதை சரி. எனவே அதை சமாளிக்கும் விதமாக தான் எல்லா இயக்கங்களையும் சேர்த்து சொல்லியிருப்பார் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இருந்த போதிலும் கூட அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கு வடிவா தெரிஞ்சிருக்கணும், ஏனைய இயக்கங்களும் விடுதலை புலிகளும் வந்து ஒன்று கிடையாது, அவர்களுடைய கொள்கைகளும் இயக்கத்தினுடைய கொள்கைகளும் வந்து ஒன்று கிடையாது என்றதை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் உணர்ந்திருப்பார் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ இயக்கம் கண்ட கனவை என்பிபி கட்சியால் வந்து நிறைவேற்ற முடியுமா என்று கேட்டால் அது மிகப்பெரிய சவால். ஒருவேளை நீங்கள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு அதை நிறைவேற்றுவீங்களா இருந்தால் அது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம்தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உங்களால் அது முடியுமான்றதான் மிகப்பெரிய கேள்வி. ஏனென்று சொன்னால் இயக்கம்ன்றது மிகவும் கட்டுப்பாடான ஒரு அமைப்பு. இயக்கத்தால் நடத்தப்பட்ட அந்த நிர்வாகம், அந்த நிழல் அரசாங்கம் மாதிரி அவ்வளவு ஒரு பாதுகாப்பும் அவ்வளவு ஒரு சுதந்திரமும் நிறைந்த ஒரு ஆட்சி முறை வேறு எங்கும் இருக்குமான்றதே மிகப்பெரிய சந்தேகம். ஏனென்று சொன்னால் இயக்கத்தினுடைய நிர்வாகத்துக்குள்ள இந்த குற்றங்கள், சமூக விரோத செயல்கள், இந்த சமூக சீரழிவான விஷயங்கள், போதைப் பொருள் கடத்துறது, மற்ற குற்றங்கள், குழுக்களை வச்சுக்கொண்டு ஆளையால் வெட்டுறது, ஆவா குழு கோவா குழு என்று வச்சிருக்கிறது, இது எதுவுக்குமே இடம் கிடையாது. எதுவுமே இல்லாமல் மக்கள் வந்து மிகவும் சுதந்திரமாகவும் மிகவும் நிம்மதியாகவும் எந்த விதமான பயமும் இல்லாமல், இந்த கிஃபிர் வந்து அடிக்கும், ஷெல் வந்து விழும் என்ற பயங்கள் இருந்தது, அதை விடுங்கோ, அது பொதுவான பயம். அதை தவிர வேறு எந்த விதமான பயமும் இல்லாமல் மிகவும் தைரியமாகவும் மிகவும் சுதந்திரமாகவும் மக்கள் வாழக்கூடிய மாதிரி இருந்தது அந்த நிர்வாகத்துக்கு கீழே. அப்படி ஒரு நிர்வாகத்தை, அப்படி ஒரு கட்டுப்பாடான ஒரு நிர்வாகத்தை வந்து என்பிபி அரசாங்கத்தால் ஏற்படுத்த முடியுமான்றதை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள்லாம் சொல்லணும். எனவே இயக்கம் கண்ட கனவை தாங்கள் நிறைவேற்றப் போவதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் சொல்றார். அப்படி செய்ய போறதாக இருந்தால் நீங்க முதலாவது செய்ய வேண்டியது இந்த போதைப் பொருட்களை வந்து ஒழிக்கணும், உடனடியாக ஒழிக்கணும். எல்லாரையும் வந்து களத்தில் இறக்கி, முப்படையை வந்து களத்தில் இறக்கி தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி அதை வந்து இல்லாமல் ஒழிக்கணும். ஆனால் இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கைப்பற்றப்பட்டு கொண்டே இருக்குது போதைப் பொருட்கள் அங்கே இங்கே என்று சொல்லி எல்லா இடமும் இந்த கசிப்பு காய்ச்சறது, இந்த மாதிரியான சமூக விரோத செயல்பாடுகள் வந்து தொடர்ந்து இடம்பெற்று கொண்டுதான் இருக்குது. ஒருவேளை இயக்கம் இருக்குமா இருந்தால் இந்த போதைப் பொருள் கடத்த முடியுமா, கசிப்பு காய்ச்ச முடியுமா, யாராவது அப்படி செய்யறதுக்கு ஒரு முயற்சி செய்தாலோ அல்லது ஒரு முதலாவது ஸ்டெப் எடுத்து வச்சாலோ அடுத்த நாளே வந்து அதுக்கான சகல நடவடிக்கையும் வந்து எடுக்கப்படும், அது வந்து துடைத்தளிக்கப்படும். அப்படியான ஒரு குற்றம் வந்து செய்யவே இயலாது, அதை கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னா இயக்கத்தினுடைய நிர்வாக கட்டமைப்புன்றது அவ்வளவு இறுக்கமானது, அங்க வந்து குற்றங்களுக்கு வந்து இடமே இல்லை. எனவே அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் இந்த கருத்தை வந்து சும்மா சொன்னாரா, ஒரு தேர்தலுக்காக சொன்னாரா என்னன்னு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு இயக்கத்தினுடைய கனவை நனவாக்குற ஒரு நோக்கம் இருக்குமாக இருந்தால் அது அவ்வளவு லேசான வேலை இல்லை, அது இயக்கத்தால் மட்டும்தான் முடியும். ஏன்னு சொன்னால் அவர்களுடைய கனவுகள் வந்து
தூய்மையானவை மற்றும் உண்மையானவை. எனவே அதுக்காக நீங்கள் பாடுபடுறதாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? முதல் வேலை இந்த போதைப் பொருட்களை இல்லாமல் செய்யணும். இந்த குழுக்களை இந்த மக்களை மிரட்டுற ஆயுத குழுக்கள், வாழ்வெட்டு குழுக்களை இல்லாமல் அழிக்கணும். அதெல்லாத்தையும் நீங்கள் வெற்றிகரமாக செய்தால் முதலாவது புள்ளி வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். எனவே அதை முதல்ல இல்லாமல் அழியுங்கோ. அதுக்கு பிறகு மக்கள் தீர்மானிப்பார்கள் உங்களால் இயக்கத்தினுடைய கனவை நனவாக்க முடியுமா இல்லையா என்று.